வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? ஆன்சர் செல்வத்தை தேய்க்கும். பொறுத்துக. நூல் மற்றும் சிறப்பு பெயர்: திருமுருகாற்றுப்படை, புலவர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, மலைபடுகடாம், அகநானூறு, நெடுந்தொகை, முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. சிறுபஞ்ச மூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், கலித்தொகை, சங்க இலக்கியம். திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. கீழ்காணும் கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பகல் வெல்லும் கூகையை காக்கை, நெடும்புணலும் வெல்லும் முதலை, பீலிவை சாகாடும் அச்சிறும், காலாழ் களரின் நரியடும். கூற்று 1 காலமறிதல், 2 மற்றும் 4 இடமறிதல், 3 வலியறிதல். கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் எம்முறையில் கூறினார்? அடிகள் நீரே அருளுக என்று கூறினார். தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று? முனைவர் கே. பிள்ளை. முனைவர் கே. பிள்ளையின் கூற்று. பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பொருட்கலவை நூல் என அழைக்கப்படும் நூல் பரிபாடல். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38 அதிகாரங்கள். இடிபஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் ரிஷிமூலம். லக்னோவின் ராணி ஹஸ்ரத் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன்? அவகாசியிலினி கொள்கையை எதிர்த்து. அவகாசியிலினி கொள்கையை எதிர்த்து. நூலாசிரியர்களை அதன் படைப்புகளுடன் சரியாக பொருத்துக. ஈவேரா பெரியார் குடியரசு, சி.என். அண்ணாதுரை வேலைக்காரி, மாதவையா பத்மாவதி சரித்திரம், ராஜம் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம். ஈவேரா பெரியார் குடியரசு, சி.என். அண்ணாதுரை வேலைக்காரி, மாதவையா பத்மாவதி சரித்திரம், ராஜம் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம். எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்? காஞ்சிபுரத்தில் 1925ஆம் ஆண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அரச்சலூரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? சரியாக பொருந்தாதது நெய்தல் பிரிதல் என்பது தவறானது. நெய்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகள். கூற்று 1, 2 மற்றும் 3 சரி. கூற்று 1 ஆங்கிலம் தமிழ் சித்திர அகராதி. ஆங்கிலம் தமிழ் சித்திர அகராதி. கூற்று 2 ஆசிரியர் வடிவியல் பெட்டி. கூற்று 3 எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள். எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. இந்தியாவின் 2வது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது. இந்தியாவின் 2வது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் சமூக சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் சமூக சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பொறுத்துக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது. மாநில சராசரி 943, நாமக்கல் 914, கடலூர் 896, சேலம் 916, அரியலூர் 891. 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் திருமதி வீரலட்சுமி. கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் பதிவு செய்தது. ஆன்சர் 2, 3, 4. கூற்று 2 சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைதல், நவீனமயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்துதல், சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்ப்பது. சோதர்மனின் சூல் எனும் நூல் நீர்நிலையின் முக்கியத்துவம் பற்றி பேசியது. அந்நூலிற்காக அவர் 2019ஆம் ஆண்டின் சாகித்ய அகாதமி விருதினை வென்றார். ஜல்சக்தி அபியன் தொடங்கப்பட்ட குறிக்கோள் மழைநீர் சேகரிப்பு, மீள் நிரப்பு கிணறுகள் கட்டுதல். மழைநீர் சேகரிப்பு, மீள் நிரப்பு கிணறுகள் கட்டுதல். ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாறிலியை தேர்வு செய்க. ஆன்சர் இழப்பு குறியீடு, மோசடி அல்லது இழப்பு குறியீடு. பின்வருவனவற்றுள் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்படுகின்றது? ஆன்சர் எத்தில் மெர்காப்டன். எத்தில் மெர்காப்டன். கூற்று மற்றும் காரணம். கூற்று வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழிகளால் வகைப்படுத்தப்படும். காரணம் வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். வகைப்பாட்டியலின் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அலகு சிற்றினம். வகைப்பாட்டியலின் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அலகு சிற்றினம். காலா-அசார் அல்லது கருங்காய்ச்சல் கீழ்க்கண்டவற்றுள் எவற்றால் உண்டாகின்றது? லீஷ்மேனியா டோனாவானி. லீஷ்மேனியா டோனாவானி. பின்வருவனவற்றில் எது லூயிஸ் அமிலம் இல்லை? ஆன்சர் NH3. கூற்று காரணம். கூற்று நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். காரணம் சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. ஆன்சர் ஏ என்பது சரி, ஆர் என்பதும் சரி. ஒரு மனிதன் 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகளை கூடுதலாக சாப்பிடுவதாக வைத்துக்கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டான்? ஆன்சர் 8 திராட்சைகள். டேஷ் மற்றும் டேஷ் அலைவரிசையில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது.
ஆன்சர் டி. VHF UHF. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது இந்திய வேளாண்மையை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு, செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக ஏற்படுத்தியுள்ள தொடர் திட்டமாகும். ஆன்சர் சி. NICRA. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது? ஜம்மு காஷ்மீர். துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் ஜம்மு காஷ்மீர். குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றிற்கு தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்தவும். சிறுத்தை திட்டம் குனோ தேசிய பூங்கா. சஞ்சீவனி திட்டம் இமாச்சல் பிரதேசம். சிங்கம் திட்டம் பர்தா வனவிலங்கு சரணாலயம். கானமயில் திட்டம் பாலைவன தேசிய பூங்கா. கானமயில் திட்டம் பாலைவன தேசிய பூங்கா. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும். 2023 ஜனவரியில் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களை மத்திய அரசு வழங்கியது. ஆன்சர் 81.35 கோடி. 81.35 கோடி. பின்வருவனவற்றுள் எது இந்திய கடற்படையின் புதிய அடையாள சின்னமான நிஷானில் காணப்படவில்லை? ஆன்சர் புனித ஜார்ஜ் சிலுவை. புனித ஜார்ஜ் சிலுவை. டேஷ் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பம், சமூகம் மற்றும் பணியிடத்தில் ஆதரவளிக்கும் நோக்கம் கொண்டது. ஆன்சர் ஒரு நிறுத்த நெருக்கடி மையம். ஒரு நிறுத்த நெருக்கடி மையம். கென்ட்ரூ மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு மாற்றியமைத்தவர் சிங் ஆரெல். சிங் ஆரெல். குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் கிராம வளர்ச்சி திட்டம். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை சதுப்பு நில காடுகள். இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கின்றது? நர்மதா ஆறு. புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்? சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம். இந்திய அரசு. கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருள்களை டேஷ் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்? ஆன்சர் ஸ்ராய் அடில். ஸ்ராய் அடில். டேஷ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார்? ஆன்சர் இரண்டாம் புக்கர். இரண்டாம் புக்கர் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார். சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றில் எது உண்மை? ஆன்சர் 1 மற்றும் 2. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி, தேஷ்முக் மற்றும் பாண்டீல்கள் கிராம அதிகாரிகள். பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டவை எவை? சரியாக பொருத்தப்பட்டவை 1 மற்றும் 2.
அபுல் காசிம் கான் நம்கின், முன்ஷாதி நம்கின், இனயத்துல்லா கான் கலிமத்தி தயாகத், இனயத்துல்லா கான் கலிமத்தி தயாகத். முகலாய பேரரசர் ஔரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திட்டவர் ஜெய்சிங். 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியது. விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? சரியான கூற்றுகள்: புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவர் அப்துல் ரசாக்கை 2ஆம் தேவராயர் தனது அரசபைக்கு அழைத்தார். விஜயநகர பேரரசு 1ஆம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது. ஆன்சர்: கூற்றுகள் 2 மற்றும் 3 சரியானவை. பின்வருவனவற்றுள் தவறான கருத்தை குறிப்பிடுக. தவறான கருத்து: சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தனர் என்பது தவறானது. சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பற்றி அறியவில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையளிக்கவும். உங்களுடைய விடை இப்பத்தியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அடிப்படையில் ஊழல் என்பது இந்தியாவின் அரசியல் நிர்வாகமாக தன்மையாகிவிட்டது. ஊழல் என்பது பல்வேறு படிநிலைகளிலும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையோடு அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் அரசியலிலும் மிக ஆழமாக பரவிவிட்டது. இரண்டாவதாக, இந்த ஊழல் என்பது மேல்மட்ட அரசியலிலும் நிர்வாகத்திலும் நிறைந்திருக்கிறது. இப்படி மேல்மட்டத்திலும் ஊழல் நிறைந்திருப்பதால் அதனை ஒழிப்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றாகிவிட்டது. மேலுள்ள பத்தியின்படி ஊழலை ஒழிப்பது முடியாத ஒன்றாக இருப்பதற்கான காரணம் என்ன? ஆன்சர்: ஊழல் நிர்வாக மற்றும் அரசியல் மேல்நிலைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. கீழ்க்கண்ட கூற்றை கருதவும். அதிகாரப் பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் உயர்த்திப் பிடித்த வழக்கு எது? ஆன்சர்: பீகார் மாநில அரசு வெர்சஸ் பால் முகுந்த் ஷா. பீகார் மாநில அரசு வெர்சஸ் பால் முகுந்த் ஷா. மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழுவின் தலைவர் மதன் மோகன் பூஞ்சி, பூஞ்சி அல்லது மதன் மோகன் பூஞ்சி. கீழ்க்கண்டவற்றுள் மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்களை தெரிந்தெடுக்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. மேலவையை கொண்டுள்ள மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத் தொடரை தலைமையேற்று நடத்துபவர் மக்களவை சபாநாயகர். நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத் தொடரை தலைமையேற்று நடத்துபவர் மக்களவை சபாநாயகர். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து யாது? சரத்து 37, ஆர்டிகல் 37. அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். அவசர நிலையின் போது மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். கூற்று மற்றும் காரணம். கூற்று: அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். காரணம்: மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள். ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால்
RAவின் சரியான காரணி அல்ல. வங்கி சேவையில் அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஆன்சர் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என அழைக்கிறோம்? ஆன்சர் இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும். கூற்று 3 மட்டும் சரி. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் யாவை? ஆன்சர் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. மறுநிதியாக்க நிறுவனங்கள் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. பின்வருவனவற்றை பொறுத்துக. மறைமுக வரி, சுங்க வரி, அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள், உள்நாட்டு பொதுக்கடன், நேர்முக வரி, நெகிழும் தன்மை விதி, கூட்டமைப்பு நிதி, பொறுப்பேற்பு. கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் சீர்திருத்த திட்டம். சீர்திருத்த திட்டம். வரிசாரா வருவாயின் ஆதாரங்களாவன வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய். வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய். எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது நிதி ஆயோக்கின் நோக்கமாகும். எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது நிதி ஆயோக்கின் நோக்கமாகும். பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியவர் முகமது இக்பால். முகமது இக்பால். பின்வருவனவற்றை பொறுத்துக. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் கல்பனா தத். கான்பூர் சதி வழக்கு MN ராய். லாகூர் சதி வழக்கு பகத்சிங். மீரட் சதி வழக்கு பெஞ்சமின் பிராட்லி. ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஓர் ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும், அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டவர் என கூறியவர் டாக்டர் ஹென்ரிக் லுபாக். ஹென்ரிக் லுபாக். கீழ்க்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலைநிறுத்தங்களில் ஒன்று கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர். அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என கூறியவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஓர் அரசியல் ஒற்றுமையை அளித்தது. இதனை கூறியவர் பேராசிரியர் மூன். பேராசிரியர் மூன். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஓர் மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். தேங்க்யூ.